இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்காக கடந்து செல்வோம். மிக 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 முக்கியம். தேவ வார்த்தையிலே நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்ததின் இன்னொரு முக்கியமான நோக்கம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. சரியாய் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் சத்தியம் நிச்சயமாய் எங்களை விடுதலையாக்கும். ஆமேன். ஆகவே தேவ வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். லூக்கா 9வது அதிகாரம் 52வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். கவனியுங்கள், இங்கே தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏஞ்சல் அல்ல, சம்மனசுகள் அல்ல, அல்லது வானத்தின் சேனை அல்ல. இது அவருடைய அப்போஸ்தலர்கள். ஆகவே அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை என்ன செய்கிறார்? தான் போவதற்கு முன்பதாக அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷர்களாகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்ட பொழுது, அப்போ கவனியுங்கள், இங்கே தூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தலர்களும் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாய்த்தான் அங்கே எண்ணப்படுகிறார்கள். ஆகவே தேவ தூதர்கள் அல்லது தூதர்கள் என்று நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கக்கூடாது? அது தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய சம்மனஸ்கள் என்று சொல்லுவார்கள், அல்லது தேவ தூதர்கள் என்று சொல்லுவார்கள், அல்லது பல விதத்திலே சொல்லுவார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள். இவர்கள் யார்? அனுப்பப்பட்ட தேவனுடைய அப்போஸ்தலர்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை அந்த வழியாக போவதற்கு அவர்கள் அனுமதிக்காதபடியினால் அங்கே பார்க்கிறோம், அவருடைய சீஷர்கள் யாக்கோப்பும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்கிறது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அப்போ பார்க்கிறோம், அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இயேசு அங்கே கடந்து வந்திருக்கிறார். அப்போ இயேசுவினிடத்திலே அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். வானத்திலிருந்து அக்கினியை நாங்கள் இறக்கி இவர்களை அழிப்பது உமக்கு சித்தமாக, எங்களுக்கு அனுமதி கொடும் என்று அவர்கள் அங்கே கேட்கிறார்கள். கவனிங்கள், மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அந்த கிராமத்தை தாண்டி கடந்து செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் இவர்களோ தேவ சித்தம் நிறைவேறாதபடிக்கு தடையாக தாமதமாக செயல்படுகிறார்கள். அவருடைய பயணத்தை தாமதப்படுத்தும்படி அங்கே செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படும் பொழுது இங்கே பார்க்கிறோம், யாக்கோப்பும் யோவானும் அதை கண்ட பொழுது, கவனிங்கள், தேவனோடு கூட அதிகமாய் தேவ அன்பிலே நிறைந்திருக்கிற ஒருவர் தான் யோவான். ஆனால் தேவனுடைய சித்தங்களை அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேகர் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை. இங்கே பார்க்கிறோம், அதே போலத்தான் அப்போஸ்தலர்கள் யாக்கோப்பும் யோவானும் தேவனுடைய சித்தம் என்ன, ஏன் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் எப்பேற்பட்டவர் என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிற காலம். முழுமையாய் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிற காலத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்ற ஊழியக்காரரை, வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின மற்ற ஊழியக்காரரை கொப்பி பண்ணி, அவர்களைப் போல நாங்களும் செயல்படலாம் தானே, எலியாவை போல நாங்களும் மற்றவர்களை அழிக்கலாம் தானே, எலியாவை போல நாங்களும் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்க வேண்டும், ஏனென்றால் இவர்கள் தேவ சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள், விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு எப்பேற்பட்டவர், அவருடைய அன்பு எப்பேற்பட்டது,
அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அநேக வேளைகளிலே அநேகர் அறிந்து கொள்ள தவறி போகிறோம். இங்கே பாருங்கள், இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் இன்ன ஆவியை உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. அப்போஸ்தலர்களை அவர் அதட்டுகிறார். எப்பேற்பட்ட ஆவியை உடையவர்கள்? இன்னொரு விதத்திலே சொன்னால், தேவ வார்த்தையே ஆவியாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே தேவ வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை ஒருவர் செயல்படுகிற எப்பேற்பட்ட ஆவி, ஒருவருடைய கிரியை பார்த்து இவன் இப்படிப்பட்ட ஆவி உடையவனாக இருக்கிறான் என்று சொல்ல முடியும். நோமலாக சொல்லுவார்கள், இவனுக்கு கொஞ்சம் பொறாமையின் ஆவி இருக்குது, எரிச்சலின் ஆவி இருக்குது. அப்போ அதே போல் எலியாவின் ஆவி என்ன செய்யுது? மற்றவர்களை அழிக்கிற ஒரு ஆவி. தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் அழிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவி தான் எலியாவின் ஆவி. ஆனால் அப்பேற்பட்ட ஆவி உடையவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எலியாவுக்கு தேவனை முழுமையாக தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பிதாவை முழுமையாக தெரிந்தவர். ஆதி முதல் கொண்டு அவர் தேவனோடு இருந்தவர். ஆகவே தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மற்றவர்கள் தங்களுடைய சித்தத்தையும் நிறைவேற்றினார்கள். தங்களுடைய ஆத்திரங்கள், தங்களுடைய வைராக்கியங்கள் இவைகளையும் தேவ வல்லமையை கொண்டு நிறைவேற்றினார்கள் என்று பல இடங்களிலே எங்களால் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆகவே பாருங்கள், நீங்கள் இன்ன ஆவிய உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. இன்னொரு விதத்தில் சொன்னால், நீங்கள் எப்பேற்பட்ட ஆவியை உடையவர்கள் அல்லது எப்பேற்பட்ட அறிவை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அறியாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மற்றவர்களை கொப்பி பண்ணி செயல்பட முயற்சிக்கிறீர்கள். நாங்கள் மற்ற ஊழியக்காரரை கொப்பி பண்ணி வாழும்படி அழைக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போலவே நாங்கள் செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே தான் இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே ஒழிய வேறு எந்த ஒரு ஊழியக்காரரையும் பின்பற்ற சொல்லி தேவன் சொல்லவில்லை. மோசையை பின்பற்ற சொல்லியோ, ஆபிரகாமை பின்பற்ற சொல்லியோ, அல்லது அதற்கு பின்னால் வந்த எலிசா, எலியா, சாமுவேல் இவர்களை பின்பற்ற சொல்லிய தேவன் எங்களை அழைக்கவில்லை. தேவன் எங்களை அழைத்ததின் ஒரே நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்க. ஆமேன். இந்த உலகத்தை பின்பற்றும்படிக்க அல்ல. இந்த உலகம் எப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவெல்லாம் தந்திரங்களை பயன்படுத்துகிறதோ அப்படி பயன்படுத்துவதற்காக அல்ல. முழுமையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உலகம் முழுவதிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவர்களை சீஷர்கள் ஆக்கும்படி தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்கள் என்றால் அவரை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். ஆமேன். அவரை போலவே செயல்படுகிறவர்கள். ஆமேன். ஆகவே அப்படி செயல்படும்படிக்கு தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல. அப்போ கவனியுங்கள், தேவன் நம்மை அழிக்கும்படி வரவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏதாவது எங்கேயாவது ஒருவர் மரண படுக்கையில் இருந்தால் தேவன் அப்படி அதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அவர்கள் மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அவர்களை எடுத்து கொள்ளப் போகிறார். இப்படியாக அநேக காரியங்களை நாங்கள் சொல்லுகிறோம். இது எங்களுடைய அறியாமை. வேதத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பகுதியை எடுத்து அதை மாத்திரம் படித்துவிட்டு அப்படியே நாங்கள் செயல்படுகிறோம். நாங்கள் முழு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமேன். அப்பொழுதுதான் முழுமையான தேவ சித்தம் என்ன என்பதை தெளிவாக எங்களால் கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். எந்தெந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட ஜனங்களுக்கு எந்த நேரத்திலே எந்த காலத்திலே தேவன் இவைகளை சொன்னார் என்கின்ற அறிவு நமக்கு அவசியம். ஆமேன். அப்போ அந்த அறிவு இல்லாமல் நாங்கள் செயல்படும் பொழுது தவறாக காரியங்களை நாங்கள் இன்டர்பிரட் பண்ணுவோம். அதை தவறாக புரிந்து கொள்ளுவோம். அப்போ இங்கே பார்க்கிறோம்,
தேவன் தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல. அவர் அழிக்கிறவராய் இருந்தால், கவனியுங்கள் பிரியமானவர்களே, அவரே நம்மிடத்தில் சொல்ல வேண்டும், நீங்கள் போய் மரித்தவர்களை எழுப்புங்கள். சுகையினம் தேவனுடைய சித்தமாக இருந்தால் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சுகையினரை குணமாக்குங்கள். ஆகவே வருத்தங்கள், வியாதிகள், ஈவன் முடம், குருடு, செவிடு, ஊமை, இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. இவைகளெல்லாம் சத்துருவினால் நம்மளுக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அதே போலத்தான் வறுமை, பற்றாக்குறை, வியாதிகள், இவைகளெல்லாம் சத்துருவானவனால் நமக்கு வந்திருக்கின்றன. சத்துரு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் நமக்கு வேதனைகள், வியாதிகள், தொல்லைகள், போராட்டங்கள் இவைகள் வருகிறது. இவைகள் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற அறிவு நமக்கு இல்லாதபடியினால், என்ற விசுவாசம் நமக்கு இல்லாதபடியினால் அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாதென்ற அறிவு நமக்கில்லை. சங்கீதம் 91 அதிகாரத்தை நாங்கள் அடிக்கடி வாசிக்கிறோம். ஆனால் இவைகளின் படி, இந்த வார்த்தையின்படி என்னை அழிக்க முடியாது, எந்த சங்காரமும் அழிக்க முடியாது, எந்த வியாதியும் என்னை அழிக்க முடியாது என்ற விசுவாசம் நமக்கு இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறது போல படிக்கிறோமே அல்லாமல், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இது தேவனால் அருளப்பட்டது, இது என்னுடைய போஷன் அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல என்று சொல்லி நான் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிசாசு, அந்த சுகையினம், தடைகள், தாமதங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது. பிரியமானவர்களே, 10 பேருக்கு மேலே மரித்தவர்கள், மரண படுக்கையில் இருந்தவர்கள், டாக்டரால் இவர்கள் மரித்து போவார்கள், இன்னும் 2 அவசிலே 1 அவசிலே மரித்து போவார்கள் என்று சொன்னவர்களை எல்லாம் நான் எழுப்பி இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் பிரியமானவர்களை கவனியுங்கள், ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் செய்யும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, மரித்தவர்களை எழுப்புவார்கள், சுவையினரை சுகமாக்குவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மார்க்கிலே கடைசி பகுதியிலே நாங்கள் இவைகளை வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, இப்படியான வரங்களையும் வல்லமைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவனால் தான் இவைகளை செய்ய முடியும். தேவன் மறுபடியும் நம்மிடத்தில் சொல்லுவதென்ன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காணும்படி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நாங்கள் தேவனுடைய வசனத்தை அப்படியே சொன்ன பிரகாரமே விசுவாசிக்க ஆரம்பித்தால் அப்படியே அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க போகும் பொழுது அவைகள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்னும் அநேக பிரச்சனைகள் வருகிறது போல தோன்றலாம். அநேகர் ஜெபிக்கிறதை விட்டு விட்டார்கள். ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுது இன்னும் அநேக பிரச்சனைகள் வருகிறது போல சத்துரு காண்பிக்கிறான். ஐயையோ, நான் ஜெபிக்கும் பொழுது இன்னும் அநேக பிரச்சனை வருகிறது, ஆகவே ஜெபத்தை நிப்பாட்டுவோம் என்று அநேகர் நிப்பாட்டி விடுகிறார்கள். சிலர் ஜெபிக்கும் போகும் பொழுது தூங்கி விடுகிறார்கள், ஏனென்றால் சத்துரு அவர்களை தூங்க வைத்து விடுகிறார். இன்னும் சிலர் ஜெபித்தும் அவர்களுக்கு நன்மை நடக்காதபடியினால் அவர்கள் ஜெபித்து பிரயோஜனமில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கும் பொழுதே இன்றைக்கே இது நடக்க வேண்டும், இன்றைக்கே இது மேற்கொள்ள வேண்டும், இன்றைக்கே நான் இதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்பதில்லை. நான் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்காவது எனக்கு இது நடக்கும் என்று தான் நாங்கள் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம். இப்பொழுது ஜெபிப்போம், ஆனால் தேவனுக்கு சித்தமானால் என்றோ ஒரு நாள் அவர் தருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு.
தேவன் ஏற்கனவே இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:32 வாசிப்பீர்களானால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லியும் இருக்கிறார். இதற்கு மேலே 1000 வாட்டி அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் நமக்கு தேவையான சகலமும் அவர் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சுகம் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நம்முடைய தடைகள் தாமதங்கள் ஏற்கனவே தேவனால் நிர்மூலமாக்கப்பட்டாயிற்று. இப்பொழுதோ நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஒருவனும் பூட்டான், அதை ஒருவனும் பூட்டுகிற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எந்த சத்துருவும் இப்பொழுது உங்களை குற்றப்படுத்த முடியாது, தடைகளை கொண்டு வர முடியாது, தாமதங்களை கொண்டு வர முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் எந்த தடையும் வர முடியாது, எந்த தாமதமும் வர முடியாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு அப்படியே ஆகும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் செய்து முடித்தார் என்று வார்த்தை சொன்னால் அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் செய்து முடித்தது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். இன்றைக்கே நம்மை அது மேற்கொள்ளும் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கே அது நம்மை மேற்கொள்ளும். ஆமென். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்த பொழுது அவரிடத்தில் கேட்டவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாருமே அந்த நிமிஷமே அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் சொல்லவில்லை, எனக்கு சித்தமில்லை, இன்றைக்கு என்னுடைய நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு வா என்று அவர் ஒரு பொழுதும் சொன்னதில்லை. ஈவன் கானா ஒரு கல்யாணத்தில் கூட என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் இன்னும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை. அங்கே ஜாடிகள் தண்ணீரால் நிரப்பப்படவில்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய எல்லைகளை நீங்கள் இன்னும் விரிவாக்கவில்லை. அப்படி செய்யும் பொழுதே அது அவிசுவாசம். நாங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாங்கள் விசுவாசித்தால் அதற்கு தேவையான காரியங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் எதுவுமே ஆயத்தப்படுத்தாமல் தாறுமாண்டவரே என்று சொன்னால் நாங்கள் அதை 100க்கு 100% நம்பவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு வேலை எனக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசித்தால் அந்த வேலைக்கு அப்ளிகேஷனே நான் இன்னும் போடாமல் நான், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு வேலையை தாரும் என்று ஜெபிச்சுட்டு நான் வீட்டே இருப்பேனானால் அது தவறு. ஏனென்றால் அந்த ஜெபம், நான் ஜெபிக்க போகிறேன், தேவன் நிச்சயமாக எனக்காக வேலையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அந்த வேலையை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயம் இருந்திருந்தால் நாங்கள் முதலாவது அப்ளை பண்ணியிருப்போம். எந்த வேலை எனக்கு தேவை என்று சொல்லி அப்ளை பண்ணியிருப்போம். அல்லது ஆண்டவரே இந்த வேலை இப்பொழுது எனக்கு கிடைப்பதாக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆகவே நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் ஜெபித்த பிறகு இம்மீடியட்டாய் நான் செய்ய வேண்டியது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் என்றோ ஒரு நாள் கிடைக்கும், எப்போ ஒரு நாள் தேவன் செய்வார் என்று சொல்லிவிட்டு நான் அப்ளிகேஷன் போடாவிட்டால் நான் அந்த ஜெபத்தை நம்பவில்லை என்று அர்த்தம். தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார், அல்லது என்னுடைய ஜெபத்தின் மூலம் ஏற்கனவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது என்பதை நான் விசுவாசிப்பேனானால் என்னால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் அப்ளிகேஷன் போட முடியும். நான் இருக்கிறேன், எழும்ப முடியவில்லை, ஆகவே ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக என்று நான் ஜெபிப்பேனானால் நான் எழுந்து நிற்க முயற்சிக்க வேண்டும். நான் அப்படியே இருக்கக்கூடாது.
அப்படியே ஜெபிச்சு கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது. தேவன் இந்த ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் அளித்து விட்டார் என்று நான் எழும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, குந்தி கொண்டே இருக்காது, எழும்பி பிரகாசி. இன்றைக்காவது ஒளியை அனுப்புமாண்டவரை, ஒளியை அனுப்புமாண்டவரை, ஒளியை அனுப்புமாண்டவர் என்று ஜெபிச்சு கொண்டு இருக்காதே. நீ ஒளியை அனுப்பும் என்று ஜெபித்து விட்டால் அந்த ஒளி என்னை வந்தாயிற்று, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்னை மேற்கொண்டு விட்டது என்று விசுவாசித்து எழும்பி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்திலே நான் இந்தியா போயிருந்தேன். அப்பொழுது 5க்கும் மேற்பட்டவர்கள் பிள்ளைகள் தங்களுக்கு இல்லை, பல வருடங்களாய் பிள்ளைகள் இல்லை. ஆகவே அதற்காக ஜெபியுங்கள் என்று என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்படி நான் ஜெபித்து விட்டு நான் வந்து விட்டேன். 100%, 100க்கு 100% உங்களுக்கு நிச்சயமாய் பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு நான் கடந்து வந்தேன். இந்த வருஷம் நான் போன பொழுது அதிலே 2 பேர் ஏற்கனவே பிள்ளை பெற்று விட்டார்கள். 3 பேர் பிரெக்னன்ட் ஆகி பிள்ளை வயிற்றிலே இருக்கிறது என்னுடைய கண்களினால் நான் கண்டேன். அவர்கள் சாட்சி சொன்னார்கள் சபையின் மத்தியிலே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் செய்து முடித்து விட்டார். எப்படி என்னால் கேரண்டி பண்ணி சொல்ல முடியும், நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் சொல்லி முடித்து விட்டார். நான் செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தேசத்திலே, உன் மத்தியிலே, ஈவன் உன்னுடைய மிருக ஜீவன்கள் கூட மலடாய் இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே கட்டளையிடுகிறேன், பிள்ளை உண்டாயிருப்பதாக. அது அப்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கவனியுங்கள், இயேசு ஏன் வந்தார் என்பதை இயேசு இங்கே தெளிவாய் சொல்லுகிறார். எவரையும் அழிப்பதற்காக அல்ல, எவருடைய வாழ்க்கையிலையும் இழப்புகளை கொண்டு வருவதற்காக அல்ல, தாமதங்களையும் தடைகளையும் கொண்டு வருவதற்காக அல்ல, நோய்கள் நொடிகளை கொண்டு வருவதற்காக அல்ல. கவனியுங்கள், பிசாசை குறித்தும் தேவனை குறித்தும் நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசோ நம்மை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் என்றால் எப்பொழுதும் வாழ்ந்திருக்கவும் பரிபூரணப்பட்டிருக்கவுமே அவர் வந்தார். அல்லேலூயா. ஆகவே இவை 2ஐயுமே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அழிக்க வருவது பிசாசு, உயிரோடு எழுப்பி எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அது இன்னும் பூரணப்படும்படி கிரியை செய்து முடித்தது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே இந்த வித்தியாசம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். யார் சொன்னாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என்னை ஒரு தவறான வழியிலே நடத்தினால், உதாரணத்துக்கு எனக்கு சுகயீனம் இருக்குமானால் நான் எந்த விதத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது எனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, இது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது எனக்கு வந்த சாபம், இது பிசாசினிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது சாபத்தினால் வந்தது, இது ஆசீர்வாதத்தினால் வந்தது அல்ல. இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கினபடியினால், மரத்திலே தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தொங்கினபடினால் அவர் நியாய பிரமாணத்தின் சகல சாபங்களையும் அவர் மரத்திலே சிலுவையிலே தொங்கி ஏற்றுக்கொண்டு, என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்திலே சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே எப்பொழுதும் பலனாக இருக்கத்தக்கதா. பலவீனம் சரீரத்தில் இருக்கவே கூடாது. ஆமென். அவருடைய பலன் என்னுடைய சரீரத்திலே பூரணமாய் விளங்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆகவே இங்கே பார்க்கிறோம், கவனிங்கள், மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கு, இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கே வந்தார். ஆமென்.
அதுதான் ரட்சிப்பு. நான் வேதனையில் இருந்தால் அதிலிருந்து என்னை மீட்கிறார், கவலையில் இருந்தால் அதிலிருந்து என்னை மீட்கிறார், சாபத்தில் இருந்தால் அதிலிருந்து என்னை மீட்கிறார். ஆமென். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள் வரும் பொழுது சகல ராஜ்யத்தின் ஆசீர்வாதமும் என்னை மேற்கொள்ளுகிறது. சுகம் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், சமாதானம் சந்தோஷம் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், பெலன் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். ஆமென். அப்போ இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அநேகர் அதை கொண்டு போய் பணத்தோடு மாத்திரம் இணைத்து கொள்வது மிகவும் தவறு. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனானால், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருப்பேனானால், அவரை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பேனானால், இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பேனானால், என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் சர்வலோகத்துக்கும் அதிகாரியாகிய சொந்தக்காரராகிய தேவாதி தேவன் என்னுடைய தகப்பனாய் மாறியிருக்கிறார், என்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாய் ஆக்கியிருக்கிறார் என்பது மிக 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 பெரிதான ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் சத்துருனுடைய பொய்யை நம்புகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த உலகத்திலே எவனும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் சகலதும் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்கு தேவையான சகலதும் உங்களோடு கூட தான் இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவுத்துக்கும் சொந்தக்காரர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, ஜெபம் பண்ணுவோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருப்பது நோக்கம் எல்லா விதமான பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி நீங்களும் நானும் பரிபூர்ண வெற்றியிலே, அவருடைய வெற்றியிலே, அவருடைய ரட்சிப்பிலே, அவருடைய மீட்பிலே, அவருடைய சுகத்திலே, அவருடைய பலத்திலே, அவருடைய சமாதானத்திலே, அவருடைய சந்தோஷத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் வாழவில்லை ஆனால் இன்னும் அவருடைய பரிபூர்ண ரட்சிப்பங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காமல் இன்னும் நாங்கள் சந்தேகத்திலே இருக்கிறோம், முழுமையாய் நம்பவில்லை. ஆகவே இன்றைய நாளிலே நம்புவோம், முழுமையாய் நம்புவோம். எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, முற்றும் புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்புவோம். அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளை அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கே வந்தீர் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அவருடைய குடும்பங்களிலும், அவருடைய சூழ்நிலைகளிலும் ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, மேற்கொள்ளுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போவதாக, பில்லி சூனிய கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறேன் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே பரிபூரண விடுதலை உண்டாயிருக்கட்டும், குறைவுகள் நீங்கி போகட்டும், உம்முடைய மெய்யான நிறைவு இவர்களை மேற்கொள்ளட்டும். முழுமையான ரட்சிப்பு, எல்லா ஏரியாவிலும் ரட்சிப்பு, சரீரத்திலே, ஆத்துமாவிலே, ஆவியிலே முழுமையான ரட்சிப்பு, இவருடைய வாழ்க்கையிலே முழுமையான ரட்சிப்பு, வீட்டிலே முழுமையான ரட்சிப்பு, வேலை தளத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே முழுமையான ரட்சிப்பு இவர்களை மேற்கொள்ளுவதாக. நீர் கொடுத்த எல்லா நன்மையிலும், கிருபை வரங்களிலும் இவர்கள் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்டீர்கள், சாட்சி சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென்.